வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தயிரை வந்து மோர் குழம்பா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் இதில் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் வெறும் தாளித்து கொட்டி எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்து ஃபஸ்ட்டு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா கட்டிகள் போயிடும். நான் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் உரவூற்றி வச்ச தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றி இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் இதாகிடும். மோர் குழம்பு வைக்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதோடையே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது கடுகு சீரகம்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடையே வந்து நான் பச்சை மிளகாய் வந்து சின்னதாக ஒன்று தான் சேர்த்துருக்கேன். பசங்க சாப்பிடுவாங்கன்னு காரம் நான் நிறையா வைக்கல. சப்போஸ் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, பெரியவங்களாக இருக்கீங்கன்னா. இப்போது அதுலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம். வெங்காயம் வந்து ஓரளவு மீடியமாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சத தயிரை சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போது அந்த கிண்ணத்தை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மோர் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும், இல்லை கொஞ்சம் ஓரளவு மீடியமாக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புனா தண்ணியாக தான் இருக்கும் எப்பயுமே. இப்போது மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கிண்டி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா வந்து மோர் குழம்பு வந்து எப்பயுமே வந்து கொதிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா வந்து கொதிச்சா வந்து திரியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப வைக்காதீங்க. ஃபஸ்ட் லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். ஏன் சொல்கிறேன்னா அப்புறம் வந்து திரியாக ஆனால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த மோர் குழம்புலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எங்கேயா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட மோர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளில போயிட்டு வந்தாலும் டக்குன்னு பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். எதுவும் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன். குழந்தைங்க வந்து விரும்பி இன்னும் கொஞ்சம் எப்பயும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா சாதம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாதத்தில் நான் ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் சாதத்துலேயும் ஊற்றி காட்டுறேன். சாதத்தில் ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.